தேவனே கருணை கடலே நேசத்தால் என்னையும் தேடி வந்தீரே. காருண்ய தேவனே கருணை கடலே நேசத்தால் என்னையும் தேடி வந்தீரே. இவை பொழுதும் உன்னை கைவிடேனென்றீர், உம் பாதம் பணிந்து துதித்திடுவேன். இவை பொழுதும் உன்னை கைவிடேனென்றீர், உம் பாதம் பணிந்து துதித்திடுவேன். காருண்ய தேவனே கருணை கடலே நேசத்தால் என்னையும் தேடி வந்தீரே. லலலா லாலா லலலலலா லாலா. உருவாகும் முன் என்னை தெரிந்தெடுத்தீரே, ஒப்பற்ற பணிக்கென முன் குறித்தீரே. உருவாகும் முன் என்னை தெரிந்தெடுத்தீரே, ஒப்பற்ற பணிக்கென முன் குறித்தீரே. சீசனா என்னையும் ஏற்றுக்கொண்டீரே, முடிவு மட்டும் நான் சாட்சியாய் வாழ்ந்திட. சீசனா என்னையும் ஏற்றுக்கொண்டீரே, முடிவு மட்டும் நான் சாட்சியாய் வாழ்ந்திட. எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், நானும் என் வீடும் எம்மாத்திரம். எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், நானும் என் வீடும் எம்மாத்திரம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலையும் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 நாட்கள் சேலம் டேனிஸ்பேட்டிலே நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மாநில முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், கொடுத்திருக்கிறீர்கள், பிள்ளைகளை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசம் காண்பதற்கு நான் என்னை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், அதன் மூலமாக ராஜ்யம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை எம்மாத்திரம் என்கிற கருப்பொருளின் தலைப்பிலே தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஏறக்குறைய 3600க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அதில் கலந்து கொண்டு புது வாழ்வை பெற்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதற்காக உழைத்த பாடுபட்ட ஒவ்வொருவருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களையும் கூட பாடல் ஆராதனையில் ஆண்டவர் பயன்படுத்தினார். அநேகருக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்பதை மனதில் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே இயேசுவோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆண்டவர் கலிலேயாவிலே, குறிப்பாக அந்த பேதுரு மற்றும் சீடர்கள் வாழ்ந்த அந்த கப்பர்நகூமிலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அவர் அதிகாலையிலே மீண்டுமாக ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு கடந்து செல்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய மாதிரி என்னன்னா ஜப வாழ்க்கை. இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையும் ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும், பிஸி ஷெட்யூல் இருந்தாலும், ஆண்டவருடைய பாதத்திலே உதயமான பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் வசனத்திலே. அதற்கு முன்பாக அதிகாலையிலே அவர் ஆண்டவரோடு கூட உறவு கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு மாதிரியாக கற்று தந்திருக்கிறார். அவரே பிதாவோடு உறவு கொள்ளும் பொழுது நான் எம்மாத்திரம். அப்போ நானும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நோக்கம் என்ற ஒன்றை ஆண்டவர் வைத்து செயல்பட்டார். கோல் இல்லாமல் அச்சீவ் பண்ண முடியாது. தான் வந்ததற்கு, அனுப்பப்பட்டதற்கு நோக்கத்தை இங்கு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அது எல்லா ஊர்களிலும் பிரசங்கிக்க வேண்டும், ஏதோ குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல என்பதையும் இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு
முக்கியமான ஒரு நாள். 5வது கட்ட தேர்தல் நடைபெறுகிற நாள். 49 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு 8 மாநிலங்களிலே சேர்ந்த அந்த 49 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு 5வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. மறந்து போயிடாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்கு தடையாய் அநேக மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. இவையெல்லாம் ஊழிய பாதையினுடைய நெருக்கடியாக இருந்தாலும் வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக இருக்கிறது என்பதை மறந்து போயிடக்கூடாது. ஆனாலும் பாடுகளுக்கு ஊடே கடந்து செல்கிற நம்முடைய மிஷனரிகளுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்குவதற்கு இந்த நாட்கள் பயனுள்ளதாக இருக்கட்டும். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒவ்வொரு கிராமங்களிலும், ஊர்களிலும், எல்லைகளிலும், ஒவ்வொரு மனங்களிலும் சொல்லப்பட வேண்டும். ஆண்டவர் என்ற பணியை துவக்கி வைத்து விட்டார். நாம் அதை தொடர்ந்து செய்வதற்கு அழைக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே இந்த பணியை செய்வதற்கு, ஆனாலும் என்னை பயன்படுத்துகிறீர், சீடனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்டு இந்த பணியிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.